இந்த வீடியோவில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் எப்படி அப்ளை செய்கிறது, வட்டி எவ்வளோ, லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் பேங்க்கில் கேட்பாங்க, எல்ஐசி ஏஜென்ட்ஸு எப்படி லோன் வாங்குறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் தேவைப்படும் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பர்மனண்ட் எம்ப்ளாயியாக வந்து இருக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், ப்ரைவேட் கம்பெனி எம்ப்ளாயீஸ்னால் வந்து எல்ஐசி ஏஜென்ட்ஸ், இவங்கன்னா வந்து பர்சனல் லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. என்னென்ன காரணங்களுக்காக பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும் அப்படின்னா திருமண செலவு, படிப்பு செலவு, மருத்துவ செலவு, ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற பணம், ஏதாவது ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு, இந்த மாதிரி எந்த விதமான தேவைக்காக இருந்தாலுமே பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் வந்து 3 கேட்டகரியான பீப்புளுக்கு வந்து டார்கெட் பீப்புளாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குனா வந்து லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல் கேட்டகரியை வந்து ஏ கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஏ கேட்டகரியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும். அவங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் உங்களுடைய சம்பளம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலுமே லோன் வாங்கிக்க முடியும். வாங்காதவங்களாக இருந்தாலும் கூடவே லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். பி கேட்டகரியில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ், அதாவது ரெப்யூட்டட் ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் வந்து யாரோட சம்பளம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிரெடிட் ஆகுதோ அவங்க வாங்கிறதுக்காக கேட்டகரி பி வந்து இருக்குது. சி கேட்டகரியில் ரெப்யூட்டட் ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க ஆனால் அவங்களுடைய சம்பளம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வராமல் இருக்கும். அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து கேட்டகரி சியில் வந்து லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டகரி ஏ கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட், குவாசி கவர்மெண்ட், ஸ்டேட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ரயில்வே, டிஃபென்ஸ், பார்லிமெண்ட்ரி எம்ப்ளாயி அப்படின்ட்டு அனைத்து விதமான மக்களும் லோன் பெற்றுக்கொள்ள முடியும். மாதந்தோறும் ப்ராப்பராக யார் யாருக்குன்னா சேலரி வந்து வருதோ அவங்க எல்லாருமே லோன் வாங்கிக்க முடியும். இவங்க கம்பல்சரி வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் அவங்களுடைய சேலரி கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது பேங்க்கில் ரெகுலராக சேலரி வாங்குறவங்களாக இருந்தாலுமே லோன் பெற்றுக்கொள்ள முடியும். 20 மாத சம்பளத்தை வந்து லோன் அமௌண்ட்டாக வந்து தராங்க. அதிகபட்சமாக 15 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து ஏ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டேட்டட் செக் அல்லது இசிஎஸ் மூலமாக அல்லது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவங்களுடைய பணத்தை வந்து வசூலிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு எந்தவித தேர்ட் பார்ட்டி கேரண்டி அந்த மாதிரி யாரும் சாட்சி கேரண்டர் கையெழுத்துனா போட வேண்டிய அவசியம் கிடையாது. பி கேட்டகரியில் ரெப்யூட்டட் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ், எம்என்சி கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களோ ரெகுலரான மந்த்லி சேலரி வந்து வருதோ அவங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அந்த மாதிரியான கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் கேட்டகரி பி கீழே வந்து லோன் பெற்றுக்கொள்கிறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. குறைந்தது 6 மாத சம்பளம் வந்து ரெகுலராக கிரெடிட் ஆகிருக்கணும். 15 டைமும் வந்து சம்பள பணத்தை வந்து லோனாக கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 15 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் தொகை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து பேங்க்குக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த அண்டர்டேக்கிங் லெட்டர் அப்படிங்கிறது பேங்க்கோட அனுமதி இல்லாமல் அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டை வேறு ஒரு பேங்க்குக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டை வேறு பேங்க்குக்கு மாற்றணும் அப்படிங்கிற அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். சி கேட்டகரி கீழே ரெப்யூட்டட் ப்ரைவேட் ஃபர்ம்ஸில் எம்என்சி அல்லது கம்பெனியில் வந்து ரெகுலராக சம்பளம் வாங்கிக்கிட்டு ஆனால் அவங்களுடைய சம்பள பணம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிரெடிட் ஆகாமல் வேறு பேங்க்கில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக இந்த கேட்டகரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. 6 மாதம் ரெகுலராக சம்பள பணம் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கணும். 10 டைம்ஸ் மந்த்லி சேலரியை வந்து லோன் அமௌண்ட்டாக வந்து தராங்க. அதிகபட்சமாக 15 லட்ச ரூபாய் வந்து லோன் பணமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கேட்டகரி சியில் இருக்கவங்களுக்கு வேறு யாராவது சம்பளம் வாங்குறவங்க வந்து சாட்சி கையெழுத்து வந்து போடுற மாதிரி இருக்கும்.
அந்த கையெழுத்து போடுறவங்க இவங்க எவ்வளோ வந்து சம்பளம் வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குற ஒரு பர்சனாக வந்து இருக்கணும். அப்படி ஒரே பர்சன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் சேர்ந்து அவங்க 2 பேரோட சம்பள பணம் கூட்டும்போது இவங்களோட சம்பள பணத்துக்கு ஈக்குவலாக வந்ததுன்னா கூட அவங்களுமே வந்து கையெழுத்து போட முடியும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு மார்ஜின் மணி நம்ம எதுவும் கட்ட தேவையில்லை. நெட் டேக் ஹோம், அதாவது நிகர சம்பளம் வந்து நமக்கு வந்து 50% நம்ம எல்லா லோன் இன்ஸ்டால்மெண்ட் கட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போது புதுசாக அப்ளை பண்ணுற பர்சனல் லோனோட இன்ஸ்டால்மெண்ட்டும் போக மீதி 50% நிகர சம்பளம் வந்து நம்மளுடைய குடும்ப செலவுகளுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். மீதி இருக்க 50% வச்சு தான் நம்ம வாங்க போகிற கடன் உட்பட அனைத்து கடன்களுக்கான லோன் இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து கட்டணும். நெட் டேக் ஹோம்ங்கிறது வந்து 50% வந்து இருக்கணும். வாங்கின கடனை திரும்ப செலுத்துறதுக்கு வந்து 84 மாதம் வந்து அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோனுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து 10.85%லேருந்து 12.85% வரைக்கும் வந்து வட்டி வந்து வசூலிக்கிறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து நம்மளுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு 10.85%லேயே வந்து லோன் வந்து கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா 0.40% வந்து ப்ராசஸிங் சார்ஜ் ஆகவும், 5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடன் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா 0.50% ப்ராசஸிங் ஃபீஸாகவும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பர்சனல் லோன் வாங்குறதுக்கு எந்த மாதிரியான செக்யூரிட்டி அல்லது பர்சனல் கேரண்டி வந்து தரணும் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்தவித தேர்ட் பார்ட்டி கேரண்டி எதுவுமே தேவைப்படாது. இசிஎஸ் மூலமாகவோ அல்லது போஸ்ட் டேட்டட் செக் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்தோ பணத்தை டைரெக்டாக டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. இதுவே ப்ரைவேட் ரெப்யூட்டட் கம்பெனிஸில் வேலை செஞ்சு அவங்களுடைய பணம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட வெறும் அண்டர்டேக்கிங் லெட்டர் மட்டும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா போதும். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஆனால் அவங்களுடைய சம்பள அக்கௌண்ட்டு வேறு பேங்க்கில் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து சேலரி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கம்பல்சரி வந்து தேர்டு பார்ட்டி கேரண்டி வந்து தேவைப்படும். அந்த தேர்ட் பார்ட்டி கேரண்டி சைன் பண்ணுறவங்க எம்ப்ளாயி எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்களோ அதற்கு ஈக்குவலான சேலரி வாங்குகிற எம்ப்ளாயியை வந்து தேர்ட் பார்ட்டி கேரண்டியாக கையெழுத்து போட முடியும். பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் வந்து தேவைப்படும் அப்படின்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு, 6 மாத சம்பள ரசீது, ஃபார்ம் 16 அல்லது ஐடிஆர், எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர், எம்ப்ளாயி ஐடி கார்டு, எம்ப்ளாயி நம்பர், அப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை டெபிட் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் லெட்டர், இது எல்லாமே வந்து தேவைப்படும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்குறதுக்கு வேறு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி எம்ப்ளாயி வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து கடன் வாங்குறதுக்கு எஸ்பி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து அவங்களுடைய சம்பள பணம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலமாக வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து கம்பல்சரி அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை பர்சனல் லோன் வாங்குகிற எம்ப்ளாயி வந்து ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற டெர்மினல் பெனிஃபிட்ஸ் மூலமாக அந்த கடனை வந்து முதல்லையே வந்து வசூலிச்சிடணும். அதுக்காக வந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து கம்பல்சரி எம்ப்ளாயி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியிலேருந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து வாங்கி அந்த பேங்க்கில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பர்சனல் லோன் வாங்குறவங்களுக்கு ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டை வந்து 50% ரெகுலராக கட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அந்த கடன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து புதிய கடன் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பாரோவர்ஸாக கன்சிடர் பண்ணி 30% வரைக்கும் வந்து ரோல் ஓவர் ஃபெசிலிட்டி வந்து தந்துகிட்ருக்காங்க. க்ளீன் லோன் வந்து எந்த பாரோவர் மேலேயுமே ஒரே டைமில் வந்து இருக்கக்கூடாது. அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுமே தவிர 2 அக்கௌண்ட் வந்து பர்சனல் லோன் அக்கௌண்ட் வந்து இருக்கக்கூடாது. பர்சனல் லோன் வந்து கேஷ் கிரெடிட்டாக வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டினா இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து என்ட்ரி ஏஜ் வந்து 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் சிசியாக வந்து வாங்கிக்க முடியும். கிராஸ் சேலரி வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அவங்களுடைய சம்பளம் வந்து கம்பல்சரி வந்து சிசி அக்கௌண்ட் மூலமாக தான் வந்து ரூட் பண்ணணும். குறைந்தபட்சம் 5 வருஷமாவது வந்து சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்.
ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சிசி வந்து ரினியூ பண்ணியிருக்கணும். எம்ப்ளாயீஸ் யாருன்னா வந்து சிசி வாங்குறாங்களோ அவங்க கம்பல்சரி வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். சேலரி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சிசி வந்து எலிஜிபிள். பர்சனல் லோன் வந்து எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கு வந்து என்ன பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆவரேஜ் கமிஷன் வந்து எவ்வளோ வருதோ அது வந்து 10 டைம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 10 லட்ச ரூபா வந்து கடனாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ ஆவரேஜ் கமிஷன் வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குகிற 1 அல்லது 2 பேர் வந்து கேரண்டியை வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.